மக்களே, சிக்கன் பப்ஸ், சிக்கன் பப்ஸுங்க, எக் பப்ஸு, வெஜிடபிள் பப்ஸு. இது என்ன பப்ஸு? இது மசாலா பப்ஸுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு இல்லைங்க. இவ்வளவும் என் வீட்டுக்கு கொடுக்காம நானே சாப்பிட போகிறேன். ஏன்னா வீட்டில் பவுர்ணமிங்கிறதுனால சிக்கனெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேலே உள்ள கோபத்தில் நான் அவங்களுக்கு தராமல் நான் சாப்பிடுவேன். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. போதெல்லாம் லைக் பண்ண முடியாதீங்க. 4 பப்ஸை நான் சாப்பிட போகிறேங்க. மக்களை, பௌர்ணமிங்கிறனால இன்றைக்கி சண்டே பௌர்ணமிங்கிறனால வீட்டில் எதுவும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கு யாருக்குமே தராமல் நான் மட்டுமே சாப்பிட போகிறேன். மக்களே, என் மேலே என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப காண்டில் இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க காண்டு இருந்தாலும் சரி, கார மிளகாயாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்றோம், அவ்வளோதான். அவங்களுக்கு வேணும்னா அவங்க வாங்கி சாப்பிட்டுங்க. நம்மளுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நான் எது சொன்னாலும் அவங்க செய்யறதில்லை, அவங்க எது சொன்னாலும் நான் செய்யறதில்லை. எப்படி எங்கள் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி. இந்த சூப்பர் ஃபேமிலிக்கு ஒரு பேல் பட்டின மறக்காம அனுப்பி விடுங்க. அப்படியே காண்டில் இருக்கிறாங்க. நாளே நான் ஒரு ஆள் வச்சு சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ள அப்படியே மிளகாத்தூள் மாதிரி அவங்க இதயத்தில் அப்படியே தக்க 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 தக்கன்னு எரியணுங்க. என்னை அவங்க இதயத்துக்குள்ள அப்படியே சுக்காவரல் பண்ணிட்டு இருக்கிறேன். பப்ஸு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி ரவுண்டு வாயை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணுங்க. இது என்ன வாட்டர் இருக்குங்களா? இது என்ன வாட்டர்? மினரல் வாட்டர். நம்ம மேடம் வர்றாங்க, கேமராக்கு பின்னாடி நிற்கிறாங்க, என்னை முறைக்கிறாங்க. எனக்கு பயமே கிடையாதுங்க. என் ஃபேமிலி பற்றி எனக்கு கவலையே கிடையாதுங்க. என் ஃபேமிலி பார்க்கும்போதெல்லாம் எக் பப்ஸ் சாப்பிட பாருங்க. ஹலோ மேடம், இந்த பக்கம் வந்து வாருங்க. என் மேடம் கூட வகுலாம் வலிக்குன்னு நினைக்கிறேங்க. சண்டே மீன் வரல் போடலன்னா பௌர்ணமியும் ஒன்றும் வேண்டாம், வாங்கிட்டே வரப்பான்ட்டேன். அதனால் நான் பப்ஸ் வாங்கிட்டு வந்து வெளியே வந்து சாப்பிட்டுது. வீட்டுக்குள்ளே அலோட் கிடையாதுட்டாங்க. அதனால என் ஃபேமிலிக்கும் தராமல் நான் ஃபேமிலிக்கு எப்படி பாருங்க, கரெக்டாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுங்க. அவங்க இதயத்துக்குள்ள அப்படியே சுக்கா அப்படியே சுண்டி பப்ஸ் ரொம்ப காரம். இது எத்தனை பப்ஸ் இருக்குதுங்க? மீன் பப்ஸ் ஒரு ஆள் ஒரு பப்ஸ் நானும் நானே சாப்பிட்றேன். ஏன்னா என் ஃபேமிலி மேலே அவ்வளவு கோபம். அதுக்காக நீங்கள் பெல் பட்டன் அமைத்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாங்க.
அப்புறம் தண்ணி குடிக்கிறேங்க, இல்லைன்னா வாட்டர் பாட்டில் குடிக்க வேறீங்களா? அது வந்து கசாய தண்ணிங்க, கசப்பிடிக்க ரொம்ப சீரகத்தை அதிகமாக போட்டேங்க. நம்ம பௌர்ணமி நாளுங்க இவங்க எக் பப்ஸு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில். வீடா பப்ஸ் வேணுமா? ஏன்னா பௌர்ணமி நாளில் அவங்க சாப்பிட மாட்டாங்க சரிங்களா. அதனால் நம்ம அந்த அளவுக்கு நல்ல ஃபேமிலி. என் ஹஸ்பண்டே சாப்பிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களும் பௌர்ணமி சொன்னாங்க, பௌர்ணமி அவங்க சாப்பிட மாட்டாங்க. முட்டை வரணும் கூப்பிட்டு காலையிலங்க பேக்கரியில் காலையில் வாங்க சூடாக போட்டிருந்தாங்க. எனக்காக ஒரு செகண்ட் முன்னாடியே கல் வந்து எடுத்துட்டாங்க. பல்லட வட்டம் கடுவாயி பாலாஜி பேக்கரிஸ். இல்லை பேத்துக்கு எடுத்து முட்டையை ஒன்று ஊற்றி இருக்குது. எக் பப்ஸ்னாவே முட்டையை எடுத்து ஊட்டி இருந்தேன். பிள்ளைக்கு பேத்தி கொடுக்கணுங்க, பேத்தி பொக்கணும் போயிடுவான். ஆனால் அவள் கார் சாப்பிட மாட்டான், அதனால் வேண்டான்னு பதில் வருது. ஏன்னா பேத்திக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது. பேத்திக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவள் அமெரிக்காவில் ஒர்க்க வேண்டியவோ இல்லைன்னா இங்கிலாந்தில் ஒர்க்க வேண்டியவோ, காரம்னா வாயில் வைக்கவே மாட்டான். என் பேத்திக்கு காரமே போடாமல் தான் சமைக்கணுங்க. இங்கிலாந்தில் ஒர்க் பண்ண தப்பு இங்கே வந்து பிறந்துட்டோம். என் ஒய்ஃபுங்க கிச்சனுக்குள்ள வந்துட்டு என்னை முறைச்சே வாட்டுக்காடிங்க. ஏன்னா பௌர்ணமிக்கு அவள் சாப்பிட மாட்டான். நான் சாப்பிடலாம் அன்றைக்கி 4 பப்ஸை வாங்கி ஓட்டு நீர் திங்கிறான். கோபத்தில் எப்படி எரிஞ்சு பார்க்குறான். பௌர்ணமி அன்னைக்கு முட்டை சிக்கன் மட்டனெல்லாம் அவள் தொட மாட்டானுங்க. இந்த அன்னைக்கு 4 பப்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களான்னு அப்படியே அங்கேருந்து அப்படியே மோச்சு பாட்டுக்கிறாரு. ஆனால் பப்ஸ் ரொம்ப காரமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் காரமாக இருக்குது. அதனால் அப்பப்போ தண்ணி வருவாய். பார்த்தீங்களா புரியலா? பக்கத்தில் ஒன்று எடுத்துக்கோ. ஆமாம் உனக்கு பௌர்ணமி இல்லை, நீ சாப்பிட மாட்டீங்க. பௌர்ணமி மீன் எடுக்கக்கூடாது, சிக்கன் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒன்று எடுத்துக்கோ பப்ஸுன்னு பிள்ளைய கூப்பிட்ற உடனே வர்றாங்க. பார்த்தீங்க எதுக்கு பௌர்ணமி மீன் 2 கிலோ எடுத்து வந்து பண்ணிருக்கலாமே. இப்போ பப்ஸ் சாப்பிட்றதுக்கு வர்றாங்கல்ல, அப்புறம் மனசில் ஆசை இருக்குது. மனசில் ஆசைக்கும் போது அப்புறம் ஏன்னு எடுக்க வேணாம்னு சொல்லணும். நீங்கள் சண்டே எடுத்து சாப்பிட வேணுங்க. ஆசைப்பட்டால் சாப்பிட்டணுங்க. நான் கடவுள் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. இந்த அந்த பொக்குன்னு போயிடுவேன் நான் புள்ள வாங்க பௌர்ணமி ஆனால் சாப்பிடலாம். அப்போ எடுத்த வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த ஊயிலா பொக்குன்னு போயிடுவேன் வளர முடியல. அப்போ என் கொடுக்காமே சாப்பிட்றானே மழை அப்படி கோவம் இருப்பேன். இந்தா பார்த்தீங்களா, அதுக்கு மீனே 2 கிலோ நல்லா வஞ்சர மீனாக வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கலாம். மீன் எட்டு இல்லாமா வஞ்சர மீன் எட்டு இல்லாமா. கொண்டாடி கொஞ்சம் பக்திங்க, அதனால பௌர்ணமியெல்லாம் பார்ப்பேன். ஆனால் நம்ம புள்ள பாப்பானது புள்ள பப்ஸை பார்த்து வாங்கிட்டேன். நம்மளுக்கு ஒன்று பிடிச்சதுன்னு வைங்க, வாங்கி சாப்பிட்றோம், அதுதான் பக்தி. அந்த ஏக்கத்தை மனசில் வச்சுட்டு பண்ணக்கூடாது. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்டா திருப்தியாக இருக்குது.
அதனால் அது மனசு நினச்சிட்டு நம்ம சாமி விட்டு அந்த ஏக்கமாகவே இருக்குது. தெய்வம் கண்டிப்பாக இருக்குதுங்க, அது வேறு. ஸோ சாப்பிட காசுப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெய்வத்தை நம்ம கும்பிடலாம், பண்ணாலும் விளங்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த 3 பப்ஸ் சாப்பிட்ருங்களா? வெஜ் பப்ஸ் தேவி, வெஜ் பப்ஸ் வேணுமா? பார்த்தீங்களா, மூங்குறாங்க பாவம். பேமலி கொடுக்காம சாப்பிட்டு இல்லைன்னு நினைப்பாங்க, ஜோக்காக சொல்லிடுங்க. வெஜ் பப்ஸுங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்காங்க. மனசு கேட்க மாட்டேங்குங்க. மீன் எடுக்கலாண்ணே, வேண்டாம் பௌர்ணமினாங்க. அதான் கோபம், வேற ஒன்று. மஞ்சள் மீனாமல் ஒரு கிலோ எடுத்து குழம்பு இல்லைன்னு பார்த்தா நீலாம் தரமாட்டேன், எனக்கு வேணும். கொடுத்தா வாங்கிட்டே போக கூடாதுங்க. அப்புறமே சாப்பிட்டு போக வேண்டியதுண்ணே. எதுக்கு போகணும்? நீ நம்ம டெய்லி தான் சாமி கும்பிடுறோம். டெய்லி சாமி கும்பிடலாம், 24 எப்போ வேணாலும் நீங்கள் சாமி கும்பிடலாம், அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு சாப்பிட்ற ஆசையாக இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பப்ஸ் ஒன்றுமே இல்லையா? அதை கொண்டா இது எடுத்துக்குவா. வெஜ் பப்ஸில் காய்கறி இல்லையா? இதெல்லாம் வெஜ் பப்ஸுங்கிறாங்க, இவ்வளோ காய்கறியை போடல. அப்புறம் வெஜ் பேர் வெஜ் பப்ஸ். கடவுளுங்க சிறப்பான 2 விஷயத்தை படித்தா. ஒன்று அன்பு, பாசம். சரிங்களா? அந்த அன்பு பாசக்கிறனால தான் மனைவி நம்மளை கூட்டாக வாழணும். இல்லை உனக்கே நான் வாழணும், எனக்கே வாழணும் அப்படின்னு போய்க்கலாம். அந்த அன்பு நட்புன்னு ஒன்று மனசுக்குள்ள நான் வைக்காம ஆண்டவன் விட்டுருந்தால் நம்ம பேமலியாக வாழ்ந்திருக்கவே முடியாதுங்க. அதான் இறைவன் ரொம்ப பெரியவனுங்க. உண்மையாக வாழ்ந்தா உண்மை. என் ஃபேமிலியெல்லாம் எடுத்துக்கோங்க, உண்மையாக வாழ்ந்ததுனால இன்னைக்கு ஆக்கிய ஒய்ஃபு நல்ல முறையை எனக்கு யோசிச்சுக்கிறேன். டெக்னிக்ஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கை போச்சுங்க. டெக்னிக்ஸில் ஒர்க் பண்ணும்போதுங்க வேலை எடுக்கிறதுக்காக கையை நீட்டி சட்டை மாட்டி என் கை போச்சு. கை போய் 10-12 வருஷம் ஆச்சு வச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி எனக்கு பிடிச்சி வாழ் நல்லது தான் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம உண்மையாக குடும்பத்தை காப்பாற்றி குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்துக்காகவே உழைத்து குடும்பத்துக்காகவே நம்ம நல்ல முறையாக வாழ்ந்தோம்னா மனைவி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மனைவி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. என் வேலைக்கு போகிறதாக்கிட்டு எங்கே போகிறது, என் ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சி கொடுத்து சமையல் பண்ணி கொடுத்து. ஆமாங்க, உறமுறைக்கார 10 பேர் என்ன 100 பேர் வந்தாலும் என் மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைப்பாள். ஆமாம், அந்த 100 பேர் அதைத்தான் சமைப்பாங்க. என் மனைவி அந்த மாதிரி மனைவி. 4 மணிக்கு எழுந்துச்சி எனக்கு சமையல் பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸை தேய்ச்சி வச்சு தண்ணி வாத்து விட்டு 4 மணிக்கு என் டூட்டிக்கு அனுப்பிச்சிடுவான். அந்த மாதிரி நல்ல மனைவி. குடும்பத்துக்காக உழைச்சேன். டெக்டைஸில் உழைக்கும் போது தான் எனக்கு கை டேமேஜ் ஆச்சு. மோட்டரில் மாட்டிட்டு மிஷினில் மாட்டிட்டு கை போச்சு. அன்னிலேருந்து என் மனைவி ஊட்டியை வளர்த்தி என்னை நல்லா பாட்டுட்டான். கணவன் மணி அன்பாக இருந்தா.
மனைவிக்கு நாம் உண்மையாக வாழ்ந்தால் அவர்கள் உண்மையாக நம்மளுக்கு செயல்படுவாங்க. கைவே 15 வருஷம் ஆகும். என் மனைவி இன்னைக்கு வரைக்கும் நல்லா பாட்டுக்கிறான். எந்த சமையல் பண்ணாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். நான் பேசுகிறதா அப்படிங்க. மனைவி ஒரு நாள் வீட்டில் கண்டிப்பாக இறக்கவே மாட்டேன். மனைவினா அப்படி நான் நீங்கள் வீடியோ பாட்டு என்னடா நீங்கள் மிருகம் மாதிரி பாஸ் பண்ணாமல் நினைப்பீங்க. மனைவி இல்லாமல் ஒரு நாள் இருந்ததே இல்லை. அவள் ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு ஊருக்கெல்லாம் போனாலும் ஒரே நாளில் ஒடியாந்துருவேன். ஏன்னா மனைவி இல்லாமல் நான் இருந்தது இல்லை. அதனால் பாசம் அத்தை ஒன்று தான் கட்டினேன். எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஒன்று தான் கட்டினேன். நான் மிஷினில் அடிபட்டு கை போயும் இன்றைக்கி என் மனைவி என்னை நல்லா பாட்டுக்கிறேன். அதுவும் உண்மை. நான் வீடியோக்காக அவளை ஜோக் பண்ணி வீடியோக்காக சீரியஸாக ஜோக்குன்னு நான் சீரியஸாக பேசுவேன். என் வாய்ஸாக அப்படி தருங்க அப்படி பேசி வீடியோ போட்டு நீங்கள் கூட தப்பாக எடுத்துருப்பீங்க. என் மனைவி தான் எனக்கு உயிர். மனைவி இல்லைன்னா ஒரு நாள் ஊருக்கு போயிட்டாலே என்னால் முடியாதுங்க. அவளை நல்லா கடிச்சிட்டு எப்படா மனைவி வருவா அந்த மாதிரி கேரக்டர்னாலுங்க. எது வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். நீங்கள் கடையில் சாப்பிட்றத பார்த்துருக்கலாம். அது வீடியோக்காக நான் பண்ணுறது. அதுவும் உண்மை. வீட்டுக்கு வாங்கி சாப்பிட என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி எனக்கு அன்பானதும் எனக்கு நல்லா கவனிப்பா. ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சி பேண்ட்டெல்லாம் தேய்ச்சி இன் பண்ணி சைக்கிள் எடுத்து வெளியே நிப்பாட்டு வேலைக்கு போவேன். வீட்டுக்கு வந்தால் அவள் கவனிப்பு தான். கை போய் எனக்கு நல்லா என் மனைவி கவனிச்சுட்டு இருக்கிறேன். அதுவும் உண்மை. அது எங்கள் அத்தவனை கட்டுங்க. அன்னையிலேருந்தே மேரேஜ் பண்ணியிருந்தேன். அன்னையிலேருந்தே 30 வருஷத்துக்கு மேரேஜ். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கவனிச்சுட்டுக்கிறான். யாருக்கு எப்படி எனக்கு தெரியாது. எனக்கு என் மனைவி தெய்வம். 30 வருஷம் நல்லா கவனிச்சுக்கிறேன். கை போய் 10-12 வருஷம் ஆச்சு. கை போய் ஊட்டியை வளர்த்துனா நல்லா வச்சுக்கிறேன். இப்போ கால் வலிக்கும் சொன்ன வச்சுங்க அமுத்து போய் என் மனைவி அப்பே கொண்டு போனேன். நான் வீடியோக்காக அவளை அப்படி பேசுவேன். அது என்னோடய வாய்ஸ் அப்படி. ஆனால் உண்மையிலேயே மனைவி மேலே குடும்பத்து மேலே அன்புள்ளவன். அது என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அவங்க வீடியோக்கு வரலைங்க. பொண்ணெல்லாம் வீடியோக்கு பேசுனா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கவே வைக்கப்படுவாங்க. வீடியோக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. என் கப்பல் பண்ணி தான் வர்றாங்க. இன்னும் பொண்ணெல்லாம் வீடியோக்கு வரல. வந்தால் எனக்கு நல்லது தான். ஆனால் அவங்க வர்றது இல்லைங்க. அன்பான மனைவிங்க. உண்மையிலேயே என் குடும்பம் நல்லா இருக்குது. நானும் உழைக்கிறேன், என் மனைவியும் உழைக்கிறேன். உண்மையாக நினைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தேய்ச்சி கொடுத்து சாப்பாடாக்கி நல்லா தண்ணி வாத்துறது என் மனைவி நல்லா கவனிச்சு என்னை அனுப்புவாள். உண்மையிலேயே நல்ல மனைவிங்க. இந்த காலத்தில் யாரும் கை கொண்டுக்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. என் மனைவி நல்லா பார்ப்பேன். வேலைக்கு முடிஞ்சு தான் போகிறேங்க. வேலைக்கு போகாட்டி என் மனைவி நல்லா பார்ப்பேன். ஏன்னா நான் அடிபட்டு 4-5 வருஷம் 10 வருஷம் வேலைக்கே போகல. மனைவியே உழைச்சடி நல்லா பாட்டுட்டாங்க. ஏன்னா எங்கள் அத்தை ஒன்று அடித்து சொல்கிறேன். சொந்த வெறுப்பு நீங்கள் சொல்லுவீங்க. சொந்தக்காரெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க. தப்பு. சொந்தக்காரங்களாம் வாழ முடியாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சொந்தங்க தானுங்க சப்போர்ட்டே பண்ணுங்க. ஒரு ஆபத்து ஏதோ ஒன்று முன்னுக்கு வந்து நின்று பார்க்க சொந்தங்க. யார் சொல்லுதுங்க சொந்தக்கார செய்யுங்க. நம்ம சொந்தக்காரன் மதிச்சு நினைஞ்சா அவங்களும் மதிச்சு நினைப்பாங்க. அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் எங்கள் சொந்தம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். என் சொந்தம் தான் பார்த்தது. பையன் மேரேஜ் பிள்ளை மேரேஜ் எல்லாம் சொந்தம் தான் பார்த்து. இன்றைக்கி எனக்கு 30 நாள் சொந்தங்க வந்து நிற்கிங்க. ஆமாம், நான் தனியால் இல்லைங்க. எனக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. யாராவது என் மேலே கை வைக்க சொல்லுங்கள். என் சொந்தங்க வந்து நிற்பாங்க. ஃப்ரெண்டுக்கு வேணுங்க. ஒரு பேர் 2 பேர் வருவான். தப்பு நடக்கிற ஓடிடுவான். ஆனால் சொந்தம் கூட வந்து நிற்கிங்க. ஊரே கிராம சொந்தங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க. சொந்தத்தை நேசிப்புங்க. சொந்தத்தை நேசித்ததுனால தான் என் சொந்த அத்தவனை காட்டுங்க. சொந்தத்தை நேசித்ததுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உழைச்சி வாழ்றேன். ஆனால் சொந்தம் எனக்கு சப்போர்ட் இருக்குது. யாரும் என்னை பண்ணிட முடியாது. நான் என் சொந்தக்காரெல்லாம் வந்துடுவாங்க. நேட்டே கிடையாது. சொந்தம் யார் பார்த்தாலும் மீடியாவில் சொந்தக்காரனால் இப்படி அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்க ஏழையாக இருப்பாங்க, செய்ய முடியாது. அதுக்காக அவங்கள போய் நம்ம அவன் செய்யலை இவன் செய்யலை சொல்லக்கூடாதுங்க. அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்குது. நம்ம செய்யணும் சட்டமாக என்ன அப்படி கிடையாதுங்க. செஞ்சவங்களை பாராட்டுங்க. செய்யலைன்னா அப்பாவை அவங்க கஷ்டம் இருக்கிறான்னு இது பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? அதெல்லாம் யோசிங்க. சொந்தங்க முக்கியங்க. ஏதோ ஒன்றா வந்து முன்னுக்கு நிற்பாங்க. நான் அத்தவனை சொந்த கட்டுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். கை போயும்
என் மனைவி எல்லாம் ட்ரெஸ் தேய்ச்சி போட்டுருவாங்க டெய்லிங்க, சும்மா கிடையாது. டெய்லியும் ஒரு ட்ரெஸ் போட தேய்ச்சி போட்டுவிடுவேன். ஏன் உண்மை என் மனைவி நல்லா தெய்வம். தெய்வங்கிறனால தான் இது வரைக்கும் எந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னதில்லை. உண்மையிலே என் மனைவி தெய்வம். காலையில் சமையல் பண்ணி எனக்கு தண்ணி வார்த்து விட்டு ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சி போட்டு நான் வேலைக்கு போக வரைக்கும், வேலைக்கு போய்ட்டு வந்தாலும் ஷூவெல்லாம் கழட்டி எல்லாம் அவ்வளோ ஷூவிலேருந்து என் முடி வரைக்கும் சுத்தமாக போகுதுன்னா அது என் மனைவியுடைய சப்போர்ட். இதுதான் உண்மை. நான் எப்பவுமே அந்த லொல்லு மாதிரி பேசுவேங்க. அது நான் சிஸ்டம் எனக்கு பழக்கம். அன்பாக தான் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே அந்த அதிகாரம் கிடையாது. நான் என்னோடய வாய்ஸ் அப்படி. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துருப்பீங்க, என்னடா குடும்பத்தை பேசுகிறேன் அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலேயே குடும்பத்தோட நானும் அன்பாக இருப்பேன். என் குடும்ப ஃபேமிலியும் அன்பாக இருக்குது. இதுவும் உண்மை. கை போய் 10 வருஷம் பாதி என் மனைவி ஊட்டியே வளர்த்துனா அவள் வந்து கடவுள். உங்களுக்கு எடுத்து ஒன்று நான் வீடியோக்காக அவளை அப்படி இப்படி பேசுவேன். எப்படியாவது நினச்சிக்காதீங்க. அவள் தெய்வங்க. கூட்டுப்படுவேன். சுதந்திரத்தில் தான் கட்டணுங்க. அதனால தான் நான் நல்லா கட்டுங்க. வேறு கட்டி வச்சுக்க கை போட்டு ஓடி இருப்பேன். நான் சொந்தம் கட்டினாலும் என் மனைவி பாட்டுக்கிறேன். நாங்கள் ரத்த பந்தங்க. எங்கள் அப்பாவுடைய ரத்தம் உள்ள மதிப்புங்க. எங்கள் மாமனார் பார்த்துக்கிறேன், எங்கள் மாமியார் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்ல முறையாக பார்த்துக்கிறேன். கை இருக்கும் போதெல்லாம் இன்றைக்கி என்னை பார்க்குறேன். எனக்கு மனைவி தான் தெய்வம். அப்புறம் தான் கோவில். என் ஃபேமிலி தான் என் தெய்வம். என் குடும்பம் தான். சில டைமில் வீடியோலாம் என்னென்ன பேசியிருப்பேன். அது வந்து நான் ஜோக்காக மனைவியை டெய்லி பேசணுங்க. வீடியோவே நான் எடுக்காட்டி என் மனைவி நான் அப்படி தான் பேசுவேன். என் கேரக்டர் அப்படி புள்ள கூடவே அப்படி தான் பேசுவேன். என் ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடவே மேக்ஸிமம் அந்த லொல்லு பிடிச்ச மாதிரியே பேசுவேன். அது என்னன்னு தெரியல. அது சின்ன வயசுலேருந்து ரத்தத்திலே ஊறிடுச்சு. அதனால் லொல்லு பிடிச்ச மாதிரியே பேசுவேன். உங்கள் பாருக்கு நான் லொல்லு பிடிச்ச மாதிரி வெளியாக கிடையாதுங்க. ஃபேமிலிலாம் அன்பாக இருக்கணுங்க. இதுவும் உண்மையாக நடிப்பேன். மனைவிகளை வீடியோ கால்பட அவங்களுக்கு கேளுங்க. நீங்கள் நேரில் வந்து என் மனைவி விசாரிச்சிங்கன்னா நல்லா தெரியும். தூங்கிச்சுன்னா தண்ணி வளர்த்து ட்ரெஸ் தேய்க்கிறது சமையல் சாப்பாடு வரைக்கும் மனைவி தான். உச்சாந்தர முடி உள்ள அந்த கால் வலிக்கும் சரிங்களா. கால் வலிக்கிற உப்பு அமுச்சுடுவேன் என் மனைவி சரிங்களா. நான் கோடீஸ்வரன் கிடையாது. எனக்கு வீடு அடையா வாழி விட்டு ஆனால் என் மனைவி செய்வேன். உண்மையாக அன்பாக நல்லா செய்வேன். வேஸ்ட்டு வேலை நம்பாது. உண்மையாக நம்ப எனக்கு காப்பாற்றிக்கிறது. பேரன் பற்றி விழா பார்த்து நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். குடும்பத்தில் துயரங்கள் எல்லாம் ஏற்படும். சரி விபத்து ஏற்படும் துயரங்கள் இதை பக்கம் இருந்தாலும் அப்படியே குடும்பம் போயிட்டு இருக்குது. ரெடிங் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ என் ஃபேமிலி பற்றி உடைய வரைக்கும் சொல்லலை. இப்போ சொல்லிவிட்டேன். என் ஃபேமிலி முறையும் நல்லா ஃபேமிலி. என் ஒய்ஃபு என் பிள்ளை எல்லாமே அவங்களுக்கு தான் நான் வாழ்கிறேன். அவங்க எனக்காக தான் வாழ்கிறாங்க. தண்ணி வாசல் ட்ரெஸ் அயன் பண்ணுறது சாப்பாடு வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் பேசுறது ஒழு பிடிச்ச மாதிரியே பேசாது. என் கேரக்டர் அப்படிங்க மனசு அன்பு இருங்க. சும்மா பேச்சே அப்படி தான். அது என் மனசே அந்த நீங்களுக்கு தான் தெரியாது. மனைவி வந்து கேட்டுப்பாங்க. அவங்க வீடியோ வர கூச்சப்படுறாங்க. ஆரம்பிச்சிட்டு என் மேமனை பற்றி ஃபஸ்ட்டு முறையாக படிச்சு முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். உடச்சி தான் கை போச்சுங்க. பவர் லூன் ஒர்க் பண்ணும்போது மிஷினில் மாட்டி கை போச்சு. அது என் மனைவி 5-6 வருஷம் நல்லா எனக்கு பார்த்தா ஊட்டியே வளர்த்துனேன். அதுக்கப்புறம் நான் ஃபேமிலியை ரென் பண்ணுறதுக்காக இல்லை நாட்டிங்கெல்லாம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் கார்மெண்ட் டவுனில், நீங்கள் வாங்க உங்களுக்கு தகுந்த வேலை நான் தர்றேன் வாங்க அப்படி எங்கள் மேனேஜர் கூப்பிட்டாரு. மேனேஜர் ஒரு நல்ல கம்பெனியில் போய் நல்ல முறையில் எனக்கு கௌரவம் வச்சுக்கிறாங்க. நல்ல சேலரி கொடுக்குறாங்க. கம்பெனியில் என் கம்பெனியில் ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பில்லு அட்டன்ஸ் எல்லாமே ஆளினால் இல்லாமங்க. அட்டன்ஸ் எழுதுறது எல்லா பில்லு எல்லாமே பாட்டு எனக்கு நல்லா பால் கொடுத்து நல்லா கௌரவம் வச்சுக்கிறாங்க. என் கம்பெனி என்னை கௌரவம் வச்சுக்கிறது. அந்த கம்பெனி நான் கூப்பிட்டு கொடுக்கணும். கௌரவம் வச்சுக்கிறது. என் மனைவி எனக்கு கௌரவம் நடத்துகிறேன். அப்படி நானும் என் மனைவி கௌரவம் நடத்துகிறேன். வீடியோக்காக இல்லையா. அது வீடியோக்காக சொல்ல முடியாது. நான் எப்போவுமே மனைவியால் லொல் பேசணுங்க. அது உண்மை. அது லொல்லுன்னு சொல்லலை. நான் தமாசோடு எப்பவும் டெய்லி பேசுவேன். அது உங்களுக்கு மிரட்டுற மாதிரி தெரியும். அதெல்லாம் கிடையாது.
அது அன்பான வார்த்தையை மனைவியோட பேசுகிறது தமாஷான வார்த்தை. மறக்க பில் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு என் ஃபேமிலியை வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி கொண்டு வரேன். சரிங்களா? பேர் பற்றியெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக கொண்டு வரேன். என் கம்பெனியே உங்களுக்கு காட்டுறேன்னு தோணும். பரமசிவாய் ஒரு பண்ணுங்க, ஓகேங்களா? இன்னொரு அவுட்டு பாட்டு பாட்டுக்கிறேன். என் கம்பெனி எனக்கு ஒரு வச்சுக்கோங்க. என் மனைவிக்குள்ள என் கூட இருக்கிறனாலிங்க கை போனதாக எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு 5-6 கையை அவங்க தராங்க. என் மனைவி 2, என் பிள்ளை இத்தனை கையை எனக்கு கவனிக்கும் போது எனக்கு அந்த கை போன விஷயமெல்லாம் ஒரு மேட்டாக கிடையாது. உடச்சுதான் கை வச்ச நிலை மேலே இல்லை. என் மனைவியோட நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் நினைப்பேன் என்னடா அப்படி பேசுகிறான், ஃபேமிலிக்கு லாக்கில்லைன்னு. எங்களை மாதிரி யாரும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. எங்களை மாதிரி ஒட்டுமே நான் மேரேஜ் பண்ணி 30 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் விட்டுருங்க. ஏன் இருக்க முடியுமா? கை போயிட்டு ஆண்டி கேபிள் போட்டு ஓடிடுவாங்க. என் மனைவி போனால போலியில்ல, என் பிள்ளை குட்டி வச்சா போலியில்ல. ஏன்னா கை இருக்கும்போது என் குணத்துக்காக நைட்டு மேலே உழைச்சினுங்க. இல்லைங்க, எங்கள் அத்தை பொண்ணு மேலே எப்போவுமே எனக்கு பாசங்க. ஏன் உழைப்பதி பேசணும், எல்லாரும் தான் உழைக்காமங்க. எங்கள் அத்தை பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவன் இல்லையா தான் வருத்தப்படுவேன், இருந்தால் சந்தோஷப்படுவேன். ஆனால் நான் சந்தோஷப்படாத மாதிரி என் மனைவி உழைப்பேன். அதான் கல்யாணத்துக்கு மேரேஜ் பண்ண வச்சு எங்கள் அத்தை பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அதனால் ஆண்ட ஆயுஷ் எட்டை கொடுத்தா உங்களுக்கு கை போய் இன்னைக்கு என் மனைவி கூட வாழ்ந்துடும். பணம் வேணும், பணக்காரர்கள் பங்களாதான் மனைவி பாப்பா. என் பாருங்க அதெல்லாம் கிடையாது. என் மனைவி குடிசை வீட்டில் இருந்தாலும் எனக்கு நல்லா பார்ப்பான். சரிங்களா? சரி, 10,000 ரூபா சம்பாதிக்கணும், 100 ரூபா சம்பாதிச்சா அந்த 100 ரூபா வீட்டு நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். என் மனைவி என் மனைவி 100 ரூபா சம்பாதிச்சா என்னை கேட்பாங்க, நான் 100 ரூபா சம்பாதிச்சா என் மனைவி கேட்பாங்க. பெருசாக ஆசையெல்லாம் கிடையாது. நல்ல மனைவி வேணும், நல்ல மனைவி. எந்த டிவிக்கார எடுத்தால் சொந்த நடி அப்படி ஆகிட்டு, ஏன் ப்ரைவேட் நடி எத்தனையோ இதுக்கு அடிப்படி கையால் போடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க சொந்த நடி ஊனகம் பார்த்தா அப்படிங்க. எங்களுக்கெல்லாம் ஊனகெல்லாம் பாருங்க, நல்ல முறையாக குழந்தைங்க வந்தாங்க. அப்படி பார்த்தா ப்ரைவேட்டில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்களாம் ப்ரைவேட்டில் அடிபட வேண்டிய கிடையாது. சொந்தங்க தானே நிற்குங்க. ஒன்று இப்போ உள்ள வந்து நிற்பாங்க. சும்மா டிவிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் வந்து வேடிக்கை வாட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலோட வேடிக்கை வாட்டு போயிட்டாங்க. சொந்தம் தானுங்க. கடைசி வரைக்கும் வீட்டு விட்டு வளர்த்து கடைசி வரைக்கும் வந்தாங்க. கொடுத்தா தான் சொந்தம், கொடுக்கலாம் சொந்தம் தான். கொடுக்கலாம் வந்து 1000 கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. 1000 கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. சொந்தம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தோற்றக்கூடாது. டிவி மீடியாவில் ஓடிட்டு அந்த ஒரு படம் நடிச்சு ஜெயிச்சிட்டா உடனே சொந்தம் சப்போர்ட் பண்ணல. எனக்கு வெளியே வேலைக்கு போனால் எனக்கு வரதே ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா. கடைசியில் வந்து நிற்காத அதுதான் தெரிந்து விட்ருங்க. அந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து நிற்பானுங்க. அதெல்லாம் கணக்கா கிராமத்தை எடுத்துக்கோங்க. சொந்தங்களும் சப்போர்ட்டாக வந்து நீங்கள் ஏழையாக இருக்கும்போது இன்னும் சினிமா நடிச்சு பெரிய ஆளாக இருப்பீங்க. அங்கே அப்போ எல்லா நடிகரும் வருவாங்க. உடனே ஃப்ரெண்டு தான் வேணும், சொந்தக்கார நடிகர்கள். ஜெயிச்சுக்கவே சொந்தக்கார ஆண்டு விட மாட்டேங்க. ஒரு மேட்டர் கிடையாது. ஏழையாக்கும்போது சொந்தக்கார வருவாங்க. அப்போ கூலியை கொஞ்சம் குடிச்சு வாழுங்க. இப்போ சொந்தமாக அப்படி இல்லைங்க. என்ன இருக்குதா கூலியாக கொஞ்சம் குடிச்சு வாழுங்க அப்படின்னா
சொந்தம் தான் உயிருங்க. கஷ்டமாக வேணாலும் நல்லா நினைக்கிறேன். ஆண்டிகை வேற பண்ணி ஓடிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டுகள்லாம் வந்து எட்டி பாட்டு போயிட்டாங்க. அவங்க சோழி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெட்டில் யார் இருந்தாங்க கடைசி வரைக்கும்? 6 மாதம் சும்மா வாழுங்க. சொந்தக்காக தான் இருந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து எட்டு பாட்டு போயிடுவாங்க. நண்பாண்டு ஆயிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்காக தூக்கி வேணுச்சா ஃப்ரெண்டுங்களா கடைசி வரைக்கும் காப்பாற்றி தண்ணி வாத்து விட்டு பூச்சிக்கடி வரணும். யார் சொந்தக்காரங்க செய்வாங்க. ஃப்ரெண்டு வந்து செஞ்சிருவாங்க. அப்போ அதுக்காக தூக்கி விட்டா உடனே ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். சொந்தம் தான் முக்கியம். ஃப்ரெண்டு முக்கியம் தான். ஃப்ரெண்டு வந்து வாசலோட போயிடுவாங்க. வாசலோட எட்டி பாட்டு நண்பா நான் அக்கறை பார்த்து 15 நிமிஷம் போயிடுவான். கடைசி வரைக்கும் எவ்வளோ செய்ய வேண்டியதுங்களே. நான் கஷ்டமாக நான் சொந்த நாட்டில் இன்னைக்கு இப்போ பார்க்குற கையில் தான் எனக்கு 10 கை இருக்குது. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்க. என் மனைவியோட கை, என் பிள்ளையோட கை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் கம்பெனிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரியுங்களா? உங்களுக்கு நான் ஒரு கை, எனக்கு ஹெல்ப் பண்ண 100 கை இருக்குது. சரிங்களா? ஃப்ரெண்டும் நேசிங்க, சொந்தம் நேசிங்க. சொந்தக்கார அப்படி பண்ணி விடுவாங்க. எங்கே தான் செய்வீங்க இல்லைன்னு விடுவாங்க. நல்லா நிறைய அனுபவிச்சுட்டுங்க. மனைவிக்கு உண்மையாக வாழ்ந்துவாங்க. ஃபேமிலி உண்மையாக மனைவி உண்மையாக வாழ அந்த மாதிரி அமையாது ரொம்ப கஷ்டம். நம்ம சொந்த நேசிச்சா கண்டிப்பாக அமைங்க. நான் நேசித்தேன், எனக்கு அத்தை ஒன்று அமைஞ்சது. என்னைக்காக நிம்மதியாக வாழ்ந்தா என்னோடய சொந்தம் தானுங்க. என் மனைவி கிடையாது சரிங்களா? நல்ல மாதிரி கட்டுங்க, நல்ல முறையாக வாழணும். அதான் சொல்லணும். மக்களே மறக்காமல் பில் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வேலை வந்து நான் சொன்னதில்லை, இந்த வாட்டி சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.